சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 நான் வாசிக்கிறேன். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. யாரை பார்த்து சொல்கிறார்? யாக்கோபு என்கிற ஒரு வாலிபன். அவன் தன் வீட்டை விட்டு தன் தகப்பன் தாய் சொல் கேட்டு, ஏனென்றால் அவனுடைய சகோதரன் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்ய திட்டம் போட்டு விட்டான். இதை அறிந்த பெற்றோர், மகனே நீ இங்கிருந்து அவனுக்கு பாதுகாப்பு இல்ல, உன்னுடைய மாமா வீட்டிற்கு அந்த ஊருக்கு போய்விடுன்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். புறப்பட்டு போகிறான். போகிற வழி இரவாகிவிட்டது. அங்கே ஒரு கல்லை எடுத்து வைத்து தலையணையாக மாற்றி அங்கு படுத்து தூங்குகிறான். ஆண்டவர் சொப்பனத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். முதலாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். நான் ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன், உன் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்தி அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார். என்ன சொல்லி பேசுகிறோம்? நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியெல்லாம் பூமியின் தூளை போற இருக்கும், நீ கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரம்புவாய், நிறைய காரியங்கள் சொல்லிட்டு அவனோ அனாதையா என்ன செய்ய போறோம், எப்படி நடக்கும், அங்க என்ன இருக்குன்னா தெரியாது குழப்பத்தோடு ஒருவேளை ஜீவன் தப்புவதற்காக, உயிர் தப்புவதற்காக பிரயாணப்பட்டு போகிறார். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை வித்தியாசமாய் பெரிய விதத்தில் ஆசீர்வதிப்பேன் சொல்லி. அதோடு மட்டுமல்ல, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போகிற இடம் உனக்கு எப்படி இருக்கும், என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனா போகிற இடத்தெல்லாம் உன்னை நான் காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் இப்ப சொல்றத செய்யறது வர உன்னை கைவிட மாட்டேன். அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? போகிற இடத்துல எல்லாம் கூட இருக்க எவ்வளவு சேலஞ்சஸ், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவோ தடைகள், தடுமாற்றங்கள், ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்து காத்து பாதுகாத்து பராமரித்து சொன்னதை செய்து முடிக்கிறார். சொந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுகிறார். அவர் வாக்கு பண்ணினார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். வாக்கு மாற மாட்டார். ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல மனமாறி போவதற்கு. இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது வாக்கு பண்ணியிருப்பார் என்று சொன்னால், செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக அதை செய்வார். அதுவரை சூழ்நிலை எல்லாம் கைவிட்டு போகலாம், மனிதர்கள் விலகி போகலாம், எல்லாம் விரோதமாக இருந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து அதை நிறைவேற்றி முடிப்பார். ஒரு அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆண்டவர் தான் நான் பின்பற்றுகிறேன், அவரைத்தான் சார்ந்திருக்கிறேன், அவருக்காக தானே எவ்வளவு ஓடுகிறேன், எவ்வளவு செய்கிறான், ஏன் என் வாழ்க்கையில இந்த கஷ்டம், பண கஷ்டம், குடும்பத்துல மனஸ்தாபம், வேலையில பிரச்சனை, ஊழியமும் நல்லா செய்ய முடியல, எவ்வளவு போராட்டம், என்ன செய்ய முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை. உடனே ஜெபிக்க முடியாது ஆண்டவர் சமூகத்துக்கு போறாரு. ஆண்டவர் பதிலும் கொடுக்கல. அடுத்தால மீண்டுமா காத்திருக்கும் போது இன்னொரு நபர் மூலமா ஆண்டவர் அந்த இடத்துல ஜெபிக்கிற இடத்துல ஒருத்தரை அனுப்புகிறார். அவர் ஒன்றுமே தெரியாதவர், ஆண்டவருடைய அன்பை கூட சரியா ருசி பார்க்காதவர். இந்த சகோதரனே அவருக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுகிறார். 2 பேரும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சகோதரன் மேலே இறங்கி ஆவியானவர் அந்த சகோதரன் மூலமாய் இவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார். இந்த மாதிரி விதமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், விதமாய் நடத்துவேன், குடும்ப காரியங்கள் இப்படி மாறும், வேலையில உயர்த்துவேன், பண தேவைகள் சந்திக்கப்படும், ஊழியத்தில் பயன்படுத்தி பல காரியங்களை பேசுகிறார். ஏன்னா ஆண்டவர் யார் மூலமாவது அவரால் பேச முடியும். God speak to us in many ways. இவருக்கு ஒரே ஆச்சரியம். தேவன் பலப்படுத்தி இந்த சோர்ந்து போன அந்த சகோதரனை தட்டி தைரியம் கொடுத்து திருப்பி அனுப்புகிறாரு. வீட்டிற்கு வராரு. ஆண்டவர் சொன்னதை அப்படியே ஆச்சரியமா தொடர்வது மட்டுமல்ல, நாட்கள் சென்றது, ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில அத்தனை காரியங்கள் ஆண்டவர் பேசினது அப்படியே அதுவரை கைவிடாமல் அவர் காத்து நடத்தி வருகிறார். யோசித்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறுவதற்கு உங்கள் பார்வையில, மனிதர் பார்வையில அதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். என் ஆண்டவர் நிச்சயமாக அவர் நிறைவேற்றார். அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொன்னதை சரியான நேரத்திலே சரியான முறையில செய்து முடிப்பார். இதுதான் ஆண்டவருடைய செயல். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் சோர்ந்து போய் பின்வாங்காதபடி எனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் இருக்கிறார் நம்பிக்கையோட அவரை சார்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அடுத்த எல்கைக்குள் கொண்டு போவார், தொடர்ந்து நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்கான அன்பியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறீரப்பா. எங்களுக்கு சொல்லுகிறீர், வாக்கு கொடுக்கிறீர், எங்களால் முடியாத எல்லாம் நீர் செய்து கொடுக்கிறீங்கப்பா. நினைத்து கூட பார்க்காத அளவு உயர்த்துகிறீர், காரியங்களை செய்கிறீர், முன்பாக செல்கிறீர், பின்பாக பாதுகாக்கிறீர், துணை நிற்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா.
இந்த நாளிலும் கூட தடுமாற்றங்களோடு, வேதனையோடு, இனி என்ன செய்வதென்று தத்தளிப்போடு கூட சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், வாக்கு தத்துவங்கள் நிறைவேறவில்லை, வார்த்தைகள் நிறைவேறவில்லை, வாழ்க்கையின் நாட்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுத்து, அன்று நடு ராத்திரியில யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினீரே, அதே தேவன் யாக்கோபின் தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. காரியங்கள் வெளிப்படட்டும், விசுவாசத்தில் இன்னுமாய் உறுதியாய் தரித்திருக்க கிருபை பாராட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகரமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், அது நிறைவேறும் வரை நம்மை கைவிடவே மாட்டார். அதனால கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் சந்தோஷமா இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.